நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கானவர்கள் உன்னை தேடி வர ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேள். உன் உள்ளத்தில் அதிகம் இடம் பிடித்த ஒருவர் இப்போது உன்னை விட்டு விலகி இருக்கிறார் என்று புலம்புகிறாய். எதற்காகவும் கவலைப்படாதே. என்னிடம் ஒரு மிகப்பெரிய திட்டம் உள்ளது. அதை செயல்படுத்தி உனக்கானவர்களை உன்னை தேடி வர வைப்பேன். என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. என் நாமம் உச்சரிக்க மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். என்னை நம்பினால் நிச்சயம் நான் யார் என்று நிரூபிப்பேன். நான் உனக்கு ஒன்று கூறுகிறேன் கேள். நீ பிறக்கும் பொழுது இதுதான் உன் வாழ்க்கை, இப்படித்தான் உன் வாழ்க்கை அமையும், யாரெல்லாம் உன் வாழ்வில் வருவார்கள், என்னென்ன பொருட்கள் எல்லாம் உன் கையில் சேரும் என விதிக்கப்பட்டு விட்டது. எதுவும் மாறப்போவதில்லை. உனக்கென விதிக்கப்பட்டது நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும். உன் உழைப்பு என்றும் வீணாகாது. நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் ஏமாற்றத்தை தராது. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்களை அனைத்தும் என் மனதில் வைத்துள்ளேன். உன் வேண்டுதல்களை சரியான நேரத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். தினமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது உனக்குள் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான பதிலை ஏதாவது ஒரு வடிவத்தில், இல்லை ஏதாவது ஒரு வாசகம் மூலமாகவோ ஏதாவது ஒரு பதிவின் மூலமாகவோ நிச்சயம் நான் சொல்வேன். அதை சொல்லிவிட்டு உனக்கான நிரந்தரமான தீர்வு சொல்லிவிட்டு செல்வேன். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். வாழ்க்கையில் நீ எல்லா வளமும் செல்வமும் பெற்று நல்லபடியாக வாழப்போகிறாய். நீ என்னை வணங்குவதால் சந்தோஷத்தை முன்னோக்கி போகும் காலம் வெகு சீக்கிரமாக வந்துவிட்டது. வெகு நாட்களாக நடக்காமல் இருந்த நன்மைகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக வரிசையாய் நடக்கப் போகிறது. உலகில் உள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு திறமை, ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா? அது என்ன சக்தி, நமக்குள் என்ன திறமை ஒளிந்திருக்கிறது என்று நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் நமக்கு ஆலோசனை கூறலாம். ஆனால் உனக்கு மட்டும்தான் தெரியும் எதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று. அதை கண்டுபிடிக்க செயலாற்றத் தொடங்கினால் புகழின் உச்சிக்கே செல்வாய். உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று யோசித்துப்பார். அதை வெளியில் கொண்டு வர உன்னால் முடிந்த முயற்சிகளை செய். எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் திறமைகளை குறைவாக எடை போடாதே. இதெல்லாம் ஒரு திறமையா, இதை யாரேனும் ஏதாவது சொல்லிவிட்டால் என்று உன்னை நீயே தாழ்வாக நினைக்காதே. எதை தொட்டாலும் இது முடியாது என்று சொல்லி உன்னை நீயே முடக்கிக் கொள்ளாதே. உன்னால் முடியும் என்று ஒரே ஒரு நிமிடம் யோசித்துப்பார். நிச்சயம் உன்னால் முடியும். ஷீரடியிலிருந்து வந்துள்ள சாயப்பா உனக்காக சொல்வது என்ன தெரியுமா? உன் திறமைகளை எல்லாம் காட்டு. மனதை சுத்தமாக வைத்துக்கொள். மனம் நல்ல விதமாக மாறினால் எல்லாம் மாறும். உன்னை விழ வைத்தவர்கள் முன்பு எழ வைக்கப் போகிறேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பு நான் வாழ வைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்தியை நான் உனக்கு தரப்போகிறேன். காத்திரு, விரைவில் உன் வீட்டு கதவை தட்டப்போகிறேன். உன் கனவுகள் எல்லாம் வெறும் கனவாகவே போய்விடுமா என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும். என்னை முழுமையாக நம்பு. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.
ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.